Hey guys, welcome back. இன்னைக்கு வெல்கம் டு ஆகஸ்ட் 2026. என்ன டன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ தான் ஜூனு ஜூலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு ஆகஸ்ட் வந்துடுச்சு. அடுத்த மாதம் எங்கள் பர்த்டே எல்லாம் வருது, வயசும் கூடுது. அது சரி, இனி வயசெல்லாம் பார்த்து பயப்பட முடியாதுங்க. இது இன்னொரு வருஷம், அவ்வளவுதான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஐயோ கிறிஸ்மஸ் வரப்போகுது. வருஷத்துக்கு ஒப்பிடக்கூடாது. அதுதான். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எம்டி ஹேண்ட்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. 4 நாள் ஆச்சு அந்த வீடியோ வந்து. அவர் அடுத்த வீடியோவும் போட்டாரு. எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. நேற்று சப்ஸ்கிரைபர் வந்து சொல்ற வரைக்கும் அது எப்படிங்க நம்ம ஆஸ்தானா சேனல்ல இருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லையே. சரி பரவாயில்ல, வாங்க. என்னடா பித்தலாட்டம் இது, ஃபேக் பாஸ்டர்ஸ் அற்புதங்கள். அதை தான் ஃபேக் பாஸ்டர்ஸ் அவங்கள தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்த்துடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்கள். சிறிது நாட்களுக்கு முன்பு தீராத முடிக்கொட்டும் அவதியோடு நம்மை காண ஒரு சகோதரர் வந்தார். அவரின் தலையில் கை வைத்து எடுத்தாலே 50 முடிகளுக்கு மேல் வரும். அவர் குளிக்கும் போது தாரை தாரையாக முடி கொட்டும். அவர் பைக்கில் செல்லும் போது அந்த காட்டிலேயே முடி பறக்கும். பறக்கும் என்றால் சாதாரணமாக பறப்பதல்ல, மண்டியை விட்டே முடி பறக்கும். அதை அவர் சொல்லும் போது லைட்டாக எனக்கு சிரிப்பு வந்தது. அதை நான் கட்டுப்படுத்திவிட்டேன். அப்போதுதான் தெரிந்தது அவரின் தலைமுடி சாத்தானின் பிடியில் இருந்தது. அந்த முடியே அவர் தலையில் சாத்தான் தான் பிடுங்கி இருக்கிறது. அது சரி, சாத்தான் மயிர் பிடுங்கி வேலையெல்லாம் செய்கிறதா? அரே சாத்தான், உன்னை அழிக்கிறேன். கை வைத்து விசுவாசத்துடன் ஜபித்தேன். இனிமேல் உனக்கு முடி கொட்டவே கொட்டாது, முடி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஆசீர்வதித்தேன். பவர் பவர் பவர். இப்போது அவருக்கு நடந்த மகிமையை நீங்களே பாருங்கள். தலையில மட்டும் பவர் கொடுத்தாரு. அவன் எவங்க பைத்தியக்கார, அதான் 2 பக்கமா பின்னி விட்டுருக்கான். ஓ, முடி கொட்டவே கொட்டாது நீங்களே. அதுல ஏதோ வேர்ட்ஸ் முன்ன பின்ன மாறிடுச்சு. கொட்டவே கொட்டாது முடி, நீங்க முடிச்சிட்டாங்க. எங்க ஒரு அளவுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். இது என்னங்க இது? எங்க பிடிச்சி இழுத்து பாருங்க, அது சௌரி முடியா இருக்கும். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்டர்களின் அற்புதங்கள். அற்புதம் லேட் ஆயிடுச்சு. அற்புதம் முதல் அற்புதம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? காது கேட்காதா? காது இந்த ஆபரேஷன் பண்ணாங்க, அதனால இந்த காது கேட்காது. இது போட்டாதான் கேட்க முடியுமா? ஆமா. இப்போ இது போட்டாம கேட்குதா? அது ஒருத்தர் சொன்னாங்க, 30,000 வச்சு நான் வாங்கினேன். இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க, சித்ரான்னு. ஒருத்தர் சொன்னாங்க, இது மேலெல்லாம் நீ நம்பிக்கை வச்சுக்காதும்மா, ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சுக்கோன்னாங்க. ஆனால் அப்போ நான் கேட்கல, வச்சுன்னு இருந்தேன். இப்போ அவுத்து போட்டு அந்த விசுவாசத்துல முதல்ல அவங்க அவுத்து போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? என்ன உணர்ந்தீங்க? இது வைக்க கூடாது, மிஷின் வைக்காத நான் இருக்கணும். இது வெச்சா ரொம்ப ப்ராப்ளமா இருக்குதையா, அது வைக்காத நான். இப்ப கேக்குதா காது? சிஸ்டர் கேன் கம் அண்ட் செக். அவங்க காதுல எங்க காது கேட்க முடியாதவங்களுக்கு ஏதோ அந்த காது கேட்கறதுக்கு அந்த மெஷின் ஏதோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் வைக்க கூடாது, அதை அவுத்து ஏறி 30,000 40,000 அதை அவுத்து ஏறி காது கேட்கன்றாங்க. மெதுவா சொல்லுங்க. பேர் ரூத்தம்மா. இனி இதுக்கு வேலை இல்ல. என்னடா இனி இதுக்கு வேலை இல்ல? அப்பனா இதுக்கப்புறம் இது எனக்கு தேவை இல்ல. தம்மா துண்டு மிஷின் மேல வைக்க. அதான் அந்த மெஷினை தூக்கி இனி இதுக்கு வேலை இல்லை அந்த மெஷின் சொல்லுவாங்க. அதானே
நான் மட்டும் இவங்களெல்லாம் காதுக்குள்ளே போயிட்டேன்னா உங்களுக்கு வேலை இருக்காது, அதனால என்னைய வேலையை விட்டு தூக்குறீங்க. இந்த நம்பிக்கைய ஏசப்பா மேல வை, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இப்ப அவங்களை ஏமாத்துனது யாரு? டாக்டர் மோசக்காரா, 30,000க்கு அப்ப டாக்டர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க, இயேசுதான் நம்மளை காப்பாத்துறாரு. அவங்க டாக்டர்ஸ் தானே, வெறும் மனுஷங்க தானே. டாக்டர்களை விட கர்த்தர் ரொம்ப பெரியவர். எங்கு மருத்துவம் உங்களை கைவிடுகிறதோ அங்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அடுத்து ஒரு அற்புதம். என்னது மாத்திரை மருந்தெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. நான் செருப்பெல்லாம் தூக்கி போடு. என்னடா இது? இடுப்புல பிரச்சனை வரும். மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. இது இவர் தானே, இந்த இதுக்கு முன்னாடி அந்த காது மெஷினுக்கு வந்த அதே பாஸ்டர் தானே. இவருக்கும் டாக்டருக்கும் ஏதோ பிரச்சனை, இவருக்கும் டாக்டருக்கும் ஆக மாட்டேங்குது. இவர் வந்து டாக்டர்ஸே அட்டாக் பண்ற மாதிரி பண்றாரு பாருங்க. குணப்படுத்துறதை தாண்டி மெஷினை தூக்கி எறிகிறாரு, மாத்திரை மருந்தை தூக்கி எறிகிறாரு. எங்க இந்த மாதிரி லூஸ்தனமெல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு, பார்க்கலாம். எனக்கு 15 வயசு இருக்கும்போது வந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம். எந்த வயசுல இருந்து? 10th படிக்கும். 15 வயசுல From the age of 15 she is having a spinal cord problem. என்னடா இது? ஸ்பைனல் கார்டு பிரச்சனையா? அதுவும் 15 வயசுல இருந்து. அது ஒன்று கவனிச்சிங்களா, சின்ன ஸ்கிரிப்ட் மிஸ்டேக்கு. எனக்கு 15 வயசுல இருந்து ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு இவர் என்னது 10th படிக்கும் போது அது சொல்லி 10th படிக்கும் போது தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 15 வயசுன்னோடனே அவர் குழம்பிட்டாரு. என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் பேசுறாங்க. சரி ஒப்பிடுவான். 24 மணி நேரமும் வலியோடவே இருக்கணும். 24 hours she will always go through a great pain. இதெல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. Look at this. இருங்க, அவர் சொல்ல மறந்துட்டாரு. இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் அவர் ஸ்டான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. வித்தவுட் திஸ் ஷீ கேனாட் சிட் டவுன். பார்த்தீங்களா, சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். She cannot live without all this. அப்போ போய் சொல்றாரு. Now what happened? ஜாம் பண்ணும்போது நான் உணர்ந்தேன், ஸ்ப்ரே அடிக்காம உட்கார்ந்துருக்கேன், இந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாம நான் உட்கார்ந்து. Can you clap your hands and praise? நடந்து காட்டுறாங்க. கொண்டு வர அங்க போட்டு உடச்சிடுறாங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். 17 வருஷம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஒரு ஜபத்துல முடிஞ்சிருச்சு. யாருங்க இவரு? காது சரி பண்றாரு, ஸ்பைனல் கார்டை சரி பண்றாரு. ஒரே டாக்டரால கூட எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதா? ஆனா இவரு பண்றாரு. எல்லாமே எப்பறா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா, உனக்கு மட்டும் எப்பறா எல்லாமே தெரியும்? இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேணாம் போலியே. அதான் அவங்க பிளான். இப்ப கால் முடியாம படுத்த படுக்கையா இருக்கிற ஒருத்தரை ஒரு நார்த் இந்தியா போறாரு. எழுந்துட்டாரா? இப்ப எழுந்து ஆடுவாரு பாருங்க. இந்த கையை பார்த்தியா? போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, ஆனா நம்ம பாஸ்டர் ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்டாரு. அதான்டா பாஸ்டரோட மகிமைதான். பாஸ்டர்னா மத போதனைகள், பாவ மன்னிப்பு இது மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது மாதிரி அடிக்கடி முட்டாய் கொடுத்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம கல்லா கட்ட முடியும், புரியுதா? மிட்டாய் அவங்களுக்கு கொடு, எனக்கு கொடுக்காரு. இவரை இன்னொரு அற்புதம் பண்ணியிருக்காரு, அதை பார்க்கலாம்.
தலையில கை வச்சா கால் எழுப்புது. அடுத்த காலை தூக்குறாண்டா பாருங்க. நடிக்க வரல. வந்தவன ஒரே நிமிஷத்துல ஓட விட்டுட்டாரு. இவர்கிட்ட இந்த சக்தி இருக்கு. பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நார்த் வேற சவுத் வேறையா இருக்கும். கல்ச்சரா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா இந்த பாஸ்டர் விஷயத்துல மட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லூசு பைய. எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்ல. அங்க என்ன பண்றாங்களோ அதுதான் இங்கேயும் பண்றானுங்க, இங்க என்ன பண்றாங்களோ அதுதான் அங்கேயும் பண்றானுங்க. ஈக்குவலா மெயின்டைன் பண்றானுங்க. இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. ட்ரீட்மெண்டை தூக்கி போடு, பாஸ்டரை நோக்கி ஓடு. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. नेक्स्ट वीडियो जिन में दुष्ट आत्माएं हैं वो अरेस्ट हो जाएं और यहाँ सामने என்ன சாத்தா ஷூ நிக்குது. என்னடா ஷூவை கடிச்சிட்டு இருக்கான். சாத்தா சார். यीशु के नाम में डबल ஜாம்பிஸோட மோசமா இருக்கானுங்க. विचार की आत्मा, बीमारी की आत्मा, कलेश की आत्मा. நம்ம ஊர்ல இந்த சாமி வந்துட்டு ஆடுவாங்கல, அந்த மாதிரி இவங்களும் இந்த மாதிரி பண்றாங்களா? Holy Ghost, Holy Ghost. எல்லாம் மண்ட கோளாறு பிடிச்சவங்களா இருக்காங்க. एक दो तीन फायर. பாஸ்டருக்கு போய் பிடிச்சிருச்சா? அவருக்கு பிடிச்சிருச்சு. அது எப்படின்னு பாருங்க. அது இப்போ பாஸ்டருக்கு பேய் பிடிச்சாலும் மைக்கை மட்டும் வாய்கிட்ட இருந்து அந்த பேய்னால பிரிக்க முடியல. மற்ற கையெல்லாம் இப்படி போகுது. அவர் பேசுறது ஆடியன்ஸுக்கு கேட்கணும் இல்லை, மைக்கு மட்டும் அப்படியே வச்ச மாதிரி இருக்கு. எல்லாரோட உடம்புலையும் இருந்த துரத்தை இங்கே வந்து குடியேறிட்டு போல. அதான் அவர் பார்க்குறாரு, பாஸ்டர் ரொம்ப நல்லவராக இருக்காங்க, கொஞ்ச நேரம் அவர் உடம்புல ஏறிடும். நிறைய பாஸ்டர் வீடியோ நான் பார்த்திருக்கேன். அதுல பாஸ்டர் தொட்டு மக்கள் வந்துட்டு பதறுவாங்க, சதுருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, துடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த வீடியோல பாஸ்டரே பண்றாரு. புதுசா இருக்குடா. ஒருவேளை எப்படி பண்ணணுங்கிறத முன்னாடியே அவரு சொல்லி கொடுக்குறாரா? இப்படிதான் நீங்களும் துடிக்கணும், இப்படிதான் நீங்களும் பண்ணணும். சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. கண்ட்ரோல். அடுத்த அற்புதம், ஒரே மாதத்தில் 10 லட்சம் கடன் அடைந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை கடன்ல அடைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அதனால இந்த பிரச்சனை எப்படி பாஸ்டர் வந்துட்டு சரி பண்றாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை கன்வெர்ட் ஆனா கடன் அடைஞ்சிடுமா? நான் சொன்ன சாமிங்க என்ன? சாமுவேல் சொல்லு சாமுவேல். காசுக்காக மதமா இருக்கியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? பிரதர், எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல தொழில நஷ்டம் ஆயிடுச்சு. 10 லட்சத்துக்கு மேல. அடுத்து வாழலாமான்ற ஒரு சூழ்நிலை, சாகலான்ற ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனை வந்து என்னை அந்த ஒரே மாசத்துக்குள்ள முடிவு. ஒரே மாசத்துல 10 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். யூடியூப்ல பிரதரோட சேனல்ஸ்ல பார்ப்பேன். அதிகாலை வந்து ஜெபம் பண்ணுறது தேவனை கண்டடைவார்கள் அப்படின்னு பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ரூம்ல வந்து இது பண்ணாலே ஒரு மாதிரியா வெளியில கேட்கறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க,
ஜெபம் பண்ணீங்க, இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அதிகாலையில் டெய்லி வந்துட்டு ஜெபம் பண்ணிருக்காரு. அதனால ஒரே மாசத்துல 10 லட்சம் கடன் அடைஞ்சிச்சான். நல்ல விஷயம் தான். ஆனா எப்படி அடைச்சேன்னு சொல்லியே? கேஷா இல்ல செக்கா? எந்த வகையில இயேசு உங்களுக்கு உதவினார், எப்படி நீங்க அடைச்சீங்க, அத சொல்லலையே. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்துச்சு? Where is the proof? செக்கா கொடுத்தாங்களா, கேஷா கொடுத்தாங்களா, இல்ல டைரக்டா அக்கவுண்ட்லயே வந்துடுச்சா, அத சொல்லியடா. கையெடுத்து குப்புறியா? தயவு பண்ணி சொல்லுங்கயா, என்னால முடியலையா, சொல்லுங்கயா. 10 லட்சம் வரைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு டெய்லி ஜெபம் மட்டும் பண்ணா போதுமா, இல்ல வேலைக்கு நான் போகணுமா? என்ன தப்பா பேசுறீங்க? வேலைக்கெல்லாம் போக கூடாதுங்க. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட எல்லாம் போகவே கூடாது. அதே மாதிரி கடன் பிரச்சனைனா வேலைக்கு போகவே கூடாது. 4 மணிக்கு கிளம்பி ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சிடும். ஏண்டா உண்மையா ஆத்மார்த்தமா ஜெபம் பண்றவங்களுக்கு கூட கேவலப்படுத்திருக்கீங்களா? ஜெபம் பண்ணா கடன் அடைய மாட்டா? அப்ப கடன் பிரச்சனை இருந்தா தான் கடவுளை கும்பிடுவல. மாசம் 10 லட்சம் கிடைக்குதுன்னா காலையில 4 அதான் ஒரே மாசத்துல 10 லட்சம் ஜெபம் பண்ணுவேன்டா. எவ்வளவு 50,000 வழி நடக்கும்னா சொல்லு, நான் கூட வரேன். தனியா இயேசு என் கண்களை தொட்டார். என் பேர் காமாதிதாஸ். நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு தூர பார்வைனால எனக்கு இப்போ அந்த பிரதர் இருக்கிற இடத்துல கூட ஒரு லெட்டர்ஸோ அவ்வளோ மங்களா கண்ணுலேருந்து வலி எல்லாமே இருக்கும். இப்போ வரைக்குமே கண்ணாடி போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஏசப்பா கண்ணில் பரிபூர்ணமாக எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, கண்ணில் தெளிவான பார்வை கொடுத்துருக்காரு. நான் அங்கே தூரத்தில் லாஸ்ட்ல இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அங்கே லாஸ்ட்ல இருக்கு. அதே போல் இங்கே ஆம்புலன்ஸில் 9094454647 தீபம் ஹாஸ்பிட்டல் ஏசப்பா எனக்கு கண்ணில் பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷனை கொடுத்துருக்காரு. இருங்க, நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரானவங்க. தீபம் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் எல்லாம் எதுக்கு வந்திருக்கு? அப்ப அது உங்க ஹாஸ்பிட்டலா? என்ன சார் டாக்டரை எதிர்க்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போக வேணாங்கிறீங்க, நீங்களே ஹாஸ்பிட்டலும் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு புரியல. அங்க போவாங்க இங்க வாங்கன்றதுதான் அர்த்தம் போல. அதானே. எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? இங்க அசம்பாவிதம் நடந்தா கொண்டு போறதுக்கு எதுக்கு கொண்டு போறீங்க? அசம்பாவிதம் நடந்தா அதான் பாஸ்டர் இருக்காருல்ல, அப்படின்னு எல்லாம் குணமாயிரும்ல. உங்களுக்கு மட்டும் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து நிக்க வைக்கிறது, பொதுமக்கள் போக கூடாது. என்ன சார், நான் இப்ப தேட போறேன் தீபம் ஹாஸ்பிட்டல் ஓனர் யாருன்னு. இயேசுவுக்கே கோடான கோடி நன்றி. க்ளோரி ஜீசஸ். ஆமென். பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு, கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு, கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு. அவருக்கு பெருமை தாங்கல. அவரை ரிசீவ் பண்ண அந்த பையனே கண்ணாடியை தூக்கி போட்டுட்டாரு. பாஸ்டர் கண்ணாடி போட்டுருக்காரு, பாஸ்டர் பவர் கிளாஸ் போட்டுருக்காரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த பையனுக்காக ஜெபிச்ச நீங்க உங்களுக்காக ஜெபிக்கலையே. உங்கடா ஃப்ராட் பசங்களான்னு அடிக்க வர்றாங்க. அற்புதம். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரமபிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். அடுத்து 40 வருட குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இந்த குடிப்பழக்கம் 10 வயசுல இருந்தே குடிச்சிட்டு 10 வயசுல இருந்து குடிப்பழக்கம். 10 வயசுல இருந்தா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட ஒழுங்கா படிக்கலையா? 10 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன்னு எழுதிருப்பாங்க. இவரு பாரு 10 வயசுல இருந்து குடிச்சிட்டு இருக்கேன். யாராவது குடிப்பாங்களா அப்படி 10 வயசு? 10 வயசுல யாரு பேரு குடிக்கிறது? என்ன சார் நீங்க? பையன் அப்பவே குடி விடலையா? எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைச்சது? விடுற அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுல? வீட்டுல டிவில. டிவில பாத்தீங்களா? ஜெபிக்கலாம் உங்க நிகழ்ச்சி பாத்தீங்களா? பாத்துட்டே இருந்தா வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு. அந்த ஸ்கிரிப்ட்ல விடுபட்டதெல்லாம் அவர் எடுத்து ஒருத்தர் வந்து அவரோட கதையை சொல்றாருன்னா பாஸ்டர் கேட்கணும். யோ எழுதி கொடுத்ததை தப்பானு கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எதுல? டிவில. அப்படி சொல்லி எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணலையா? 10 வருஷத்துக்கு 10 வயசுங்கிற டிவியை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை. நீ பாட்டுல பொய்யா பேசுற. என்ன ஜெயிக்கலாம்ன்ற சேனல் அவர் தான் எடுத்து கொடுக்க வேண்டியது. அதுதான் உனக்கு சம்பளமும் கொடுத்து ஸ்கிரிப்டும் கொடுத்து எடுத்தும் கொடுக்கணுமா? என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? போடா. ஒரு நாள் உட்காந்து ஆண்டவர் பார்க்கலாம், சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நாள் உட்கார்ந்தேன். மண்டி போட்டு உட்கார்ந்தேன். அண்ணனும் நல்லா ப்ரேயர் பண்ணாருங்க. அந்த ஜபத்தோட உட்காந்தாலும் வல்லமே என்னை தொட்டதுங்க.
அந்த தொட்டதுனால அந்த குடிப்பழக்கம் காலையில குடிப்பழக்கமே இல்லைங்க. அன்னைக்கே விடுதலை ஆச்சு. 40 வருஷமா இருந்த பழக்கத்திலிருந்து ஆண்டவர் நொடி பொழுதுல விடுதலை கொடுத்தார். ஆமென். என்னடா 40 வருஷம் குடிப்பழக்கம் ஒரே நாள்ல போயிட்டான். என்ன ஒரு அற்புதம். எப்பாடே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கும் ரட்சகர். சமைங்க 40 வருஷம் குடிப்பழக்கத்தை விட முடியாது அப்படின்னா கிடையாது, விட்டுறலாம். ஆனா ஒரே நாள்ல விட்டுறலாம் அப்படிங்கிறத நம்ப முடியல. இப்ப மினிமம் 1.5 புள்ள அடிக்கிறோம்னா 1 1/4 1 முக்கால் 1 அரை ஆக்கணும், அரை குவார்டர் ஆக்கணும், குவார்டர் கட்டிங் ஆக்கணும், அதுக்கப்புறம் லைட்டா தீர்த்த மாதிரி உள்ளங்களை ஊத்து உரியணும். ஒரு குடிப்பழக்கத்தை விடணும்னா படிப்படியா தான் விட முடியும். ஒரே நாள்ல எப்படா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி குடியாரெல்லாம் கிடையாது. ரைட்டா எப்பயாச்சும் ஒரு கட்டி மட்டும் போடுவேன், அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து டெய்லி குடிச்சிட்டே இருப்பான். மொடா குடி. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் குடியை நிப்பாட்டிட்டேன், இதுக்கு நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால் நம்பவே முடியல. ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அவன் டெய்லி குடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன், குடியை நிப்பாட்டின்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது, அவன் சொன்னதே குடிச்சிட்டு இருந்தா சொல்லியிருக்கான். அதான் வந்துட்டேன். இங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பரிதாபங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இவர் கோபி மாதிரியும் இவர் சுதாகர் மாதிரி இருக்காரு. வந்து பிரெயின் டியூமர் வந்துருச்சு. காலில பிரெயின் டியூமர். நல்லா கேட்டு. கால்ல பிரெயின் காலில பிரெயின் டியூமர். நாக்குல டிபி. கால் பாதத்துல ஈபி வந்துருச்சு. அது எப்படி ஈபிலாம் வராது? இன்னைக்கு பார்த்த அற்புதங்கள் போதும். இதுக்கப்புறம் புரியுதா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. உங்க அன்பு எப்பவும் இருக்கணும். நம்ம உறவு இன்னும் நெருக்கமா தொடரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏஐல மோடிஜியும் தமிழ் பேசுறாரு. ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருந்ததுங்க. நடுவில் தொடர்ந்து போட்டீங்க பார்த்தீங்களா? இன்னும் நிறைய பேர் நீங்க வர வச்சிருக்கீங்க. ஆனால் படத்துலையும் சரி, இந்த மலையாள படத்துலலாம் பாருங்கள், அவங்களே அதை நக்கல் பண்ணுறாங்க, அதோட அந்த ஸ்கேமை வெளிப்படுத்துகிறாங்க, பரிதாபங்கள் மாதிரி வீடியோஸ் வருது, நிறைய பேர் இப்படி பேசுகிறாங்க. இருந்தும் வர வர தான் அவங்களுக்கு அது இருந்தும் அதையே அவங்க மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதில் வருமானம் வரலைன்னா அதுக்கு பின்னாடி அவங்க ஓட மாட்டாங்க. இவ்வளவு ஸ்கேமுன்னு இவ்வளவு வீடியோஸ் இருந்தும் நெட்டில் அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒருத்தர் இப்படி ஒரு பெரிய பை மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. வச்சுட்டு முதல் வந்து உங்கள் இஷ்டம் போடுங்கன்னாங்க, அப்புறம் போடுங்க அப்படின்னாங்க. இப்போ எப்படி மிரட்டுறாங்கன்னா, பாய் கதவை இழுத்து போடுங்க, டொனேஷன் கொடுக்காம யாரும் வெளியே போகக்கூடாது. அதான் அது எப்படிங்க வந்தால் கொடுத்தே ஆகணுமா? இல்லை நாங்கள் ஜீசஸை மட்டும் கும்பிட்டு போகலான்னு வந்தவங்க இப்போ சேர்ச்சை விட்டு வெளியே போக முடியாது. காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அதுதானே இப்போ நானும் சொன்னேன். அப்படி சொல்றீங்க. மிஸ்டி வாக்குது. ஐயோ இருந்திருந்து ஒரு டயலாக் பேசுனேன், அதையும் ஆஃப் பண்ணி போட்டாங்க. என்ன சார் என்ன மிஸ்டி மிஸ்டி சீரியஸாக மூத்த வச்சுக்கிட்டு அப்போ காசு இல்லாதவங்க என்ன பண்ணுறதா? அதைத்தான் சொல்லிட்டேனே. ஏதோ அப்புறம் பெண்ணெல்லாம் விற்றாங்க. ஜீசஸோட ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். எவ்வளோ? ஒரு பெண் 5000 ரூபா எக்ஸாமுக்கெல்லாம். அது ஜீசஸே ஆசீர்வாதம் பண்ணார் அந்த பெண்ணை. இப்போ அப்படி பண்ணுறாங்க. சீசனுக்கு சீசன் ஒருத்தன் கிளம்புறீங்க, ஃபேமஸ் ஆகுறீங்க, அமர்ந்து போயிருங்க. அப்போ என்ன அர்த்தம்? யாரோ கடையை திறக்கிறீங்க, காசு வந்தோடனே ஓடிடுறீங்க, கடையை திறக்கிறீங்க, காசு வந்தோடனே ஓடிடுறீங்க. அது சரி. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.